மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதில்லை. ஒருவர் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குவதையும் உன்னதமானவர்கள் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷர் அவருடைய வழக்கை மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணவிருப்பார்கள். அடுத்ததாக ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4 இருந்த வசனம் இப்படி சொல்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீ ஏழைக்கு வெள்ளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனே. வறட்சியான இடத்தின் காம்பை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவேன். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஒரு நெருக்கடியான சூழலிலே எழுதப்பட்ட வார்த்தைகள். எரேமியா தீர்க்கதரிசி அழுகையின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி காலத்திலே அந்த இஸ்ரவேல் தேசம் அந்நியரின் கையிலே சிறைப்பட்டு சத்துருவின் கையிலே அடிமைப்பட்டு அவர்களுடைய ஆலயம் தேவாலயம் இடிக்கப்பட்டு தேசத்தில் உள்ள அரண்மனை எல்லாம் இடிக்கப்பட்டு வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு அந்நிய தேசத்திலே சிறைப்பட்டு போனார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தொடர்ச்சியாக அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போனதினாலே வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். ஆண்டவர் அவர்கள் மேலே சற்று கோபமாக இருந்தார். ஆனால் அதனால சொல்றாரு ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். கைவிட்டார் ஆனால் என்றைக்கும் அப்படி இரார். அவர்கள் மேல் மீண்டும் இரக்கம் படுவார். அப்போ அவர் பார்க்கிறாரு, இவர்கள் மேல் அதிகாரியாக இருந்த பாபிலோன் அரசன் இவர்கள் மிகவும் நசுக்குகிறார். இவர்கள் சதைப்பட்டு போகிறார்கள். இவர்களுடைய நியாயங்கள் புரட்டப்படுகிறது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் காணாது இருப்பாரோ? ஆமென். அவருடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா நெருக்கடி நிலைகளையும் கண்டிப்பா ஆண்டவர் பார்ப்பாரு. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல பெருவெள்ளம் ஒரு மதில் மேல் மோதி அப்படிப்பட்ட நேரத்துல தப்பி எங்க போகிறதுன்னு சொல்லி தெரியாத நேரத்துல பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல்மணி. வெயில் வேகமா மிகவும் உக்கிரமா அடிக்கும் போது காங்கை அப்படின்னா வெப்பம். வறட்சியான நிலத்துல வெயில் மிகவும் அதிகமாக அடிக்கும் போது வசனம் சொல்லுது அந்த வெப்பம் இந்த மேகம் அந்த சூரியனை மறைச்சிச்சு அப்படின்னா அந்த வெப்பம் என்ன செய்யும்? தணிந்து போகும். அதுபோல பலவந்தரின் ஆரவாரம் தனியும், எதிராக இருக்கிற சூழல்கள் எல்லாம் தனியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல படிக்கும். இதுல ஹைலைட் பண்ற காரியம் என்ன? ஆண்டவர் காண்பதான். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. எல்லாரும் பாடுங்க, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே. அல்லேலூயா. ஆண்டவர் காண்கிற உதயம் நெருக்கப்படுகிற நேரத்திலே, ஒடுக்கப்படுகிற நேரத்திலே, நமக்கு எதிராக பல்வேறு விதமான அநியாயங்களும் பல்விதமான அக்கிரமங்களும் நமக்கு எதிராக செயல்பட்டு நம்மை மோதி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய சூழலை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கடிகளை கர்த்தர் காண்கிறார். நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 26, 27ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது யுத்தத்துக்கு போகவில்லை. உரியா ஒரு படை வீரன். உரியாவுக்கு ஒரு அழகான மனைவி உண்டு. என்ன நடக்கிறது? ராஜாவின் அரண்மனை வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் உரியாவினுடைய வீடு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உரியாவினுடைய மனைவி குளித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் மிகவும் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, மாலை நேரத்துல தாவீது அரண்மனையினுடைய உப்பரியை மேல உலாவி கொண்டிருக்கும் போது குளித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பார்க்கிறார். அப்போ அந்த பெண்ணை குறித்து விசாரிக்கிறார். அப்போ படைவீரன் உரியாவினுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது. எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்று சொல்லி அவளை அழைத்தனுப்பி அவளை மிரட்டி என்ன பண்றா அப்படின்னா அவளை அடைந்து இருக்கிறார். வசனம் சொல்லுது, உரியாவினுடைய மனைவி கருத்தரிக்கிறார். இது தாவீதுக்கு தெரிய வருகிறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எப்படியாவது அந்த பிள்ளை அந்த உரியாவினுடைய மனைவியுடைய வயிற்றில் வருகிற குழந்தைக்கு தகப்பன் உரியா என்பதாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக படைக்களத்திலே இருந்து யுத்த களத்திலே இருந்து உரியாவை அழைத்து அனுப்பி உரியாவினுடைய வீட்டுக்கு உரியாவை அனுப்புகிறார். ஆனா உரியா போக முடியல. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தேசம் யுத்தத்துல சிக்கி கொண்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி அங்க போர்க்களத்துல இருக்குது, கண்டிப்பா நான் என்னுடைய மனைவியோடு மகிழ்ந்திருக்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அரண்மனையிலே இருந்துடுறாரு. அவரை குடிக்க வச்சு என்னென்னலாமோ பண்ணி பார்க்கறாரு, நடக்கல. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா,
தாவீது வந்து அவன் கையிலே ஒரு லெட்டர் எழுதி இவனை வெட்டி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போர் நடந்துட்டு இருக்கும்போது, போர்ல இவன் செத்த மாதிரி காட்டணும், எல்லாருக்கும் இவன் போர்ல செத்தான் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஆனா அப்படின்னு சொல்லி படைத்தலைவர் யோவாவின் கையில உரியாவின் கையிலேயே அந்த லெட்டர் கொடுத்து யோவாவின் கையில கொடுக்க சொல்றாரு. உரியாவும் உண்மையான ஒரு மனுஷனா அதை கொண்டு போய் யோவாவிட்ட கொடுக்கும்போது அதுல எழுதியிருக்குது, இவனை வந்து போர் ரொம்ப தீவிரமா நடக்கிற இடத்துல நிறுத்தி இவனை கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி தாவீதும் சரி யோவாவும் செய்து கொடுக்குறார். உரியா செத்து போகிறார். எல்லாருடைய பார்வைக்கு என்ன நடக்குதுன்னா, யுத்தத்துல யார் செத்துட்டார்? உரியா செத்து விட்டார் அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்றாரு தாவீது, அது படுங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இவர்கள் ஒரு டிராமா பண்றாங்க, புருஷனுக்காக அழுகிற மாதிரி அழுகுறாங்க. அடுத்து துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றாங்க. தாவீது அவளை சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். சேர்த்து கொண்டு இவள் அவனுக்கு மனைவியாகி விடுகிறார். அவள் மனைவியாகி விடுகிறார். ஒரு பிள்ளையும் பிறகு இந்த வசனம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்கிறது, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. தாவீதுக்கு தெரியும், பத்சேபாவுக்கு தெரியும், யோவாவுக்கு கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எதனால யோவாப் வந்து உரியாவை கொலை செய்யணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. தாவீதுக்கும் யாருக்கு மாத்திரம் தான் தெரியுது, பத்சேபாவுக்கு மாத்திரம் தான் தெரிகிறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வசனம் சொல்றது, கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்புறார். தீர்க்கதரிசி போய் சொல்ற, நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலினுடைய குடும்பத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்தேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினதன் ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் விடுவித்து அவன் மனைவியை உன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தால் கொன்று போட்டார். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாது. இந்த காரியம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நமக்கு நடக்கிற அநியாயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள இது தெளிவா நடக்கும், புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எதுவுமே பார்க்கல அப்படின்னு இல்லை, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீது செய்த அநியாயத்தை கர்த்தர் கண்டார். அதான் சொல்றது, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து நல்லோர் கொல்லோர் யாவரையும் பார்க்கிறாரா, அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வேணும் சொல்லுது. அப்போ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 15லிருந்து 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ராஜா செய்த காரியம். யார் அப்படின்னா ஆகாபினுடைய மனைவி எசபேல். ஆகாபினுடைய வீட்டுக்கு அடுத்த ஒரு திராட்சை தோட்டம், ஆகாபின் வீட்டை ஒட்டின ஒரு திராட்சை தோட்டம் நாபோத் என்கிற ஒருவனுடையதாக இருந்தது. அப்போ ஆகாப் கேட்கிறாரு, உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, நான் அதுல கீரை தோட்டம் செய்யணும், அதுக்கு பதிலாக வேற லேண்ட் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது நாபாத் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தது, அது எங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரிய சொத்து, அது எங்களுடைய முன்னோர் முற்பிதாக்கள் எங்களுக்கு கொடுத்தது, ஆக அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், அப்படி கர்த்தர் என்னை அனுமதிக்காது இருப்பாராக அப்படின்னு சொல்லும்போது ஆகாபுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அவன் அரசன், ஆகாபுக்கு சட்டத்தை மீறி செயல்பட முடியாது. அப்போ அவனுக்கு துக்கமாயிடுச்சு. அப்போ என்ன பண்றாருன்னா, துக்கத்தோடு இருக்கும்போது யோசேபேல், அதாவது ஆகாபினுடைய மனைவி சொல்றா, ஏன் துக்கமா இருக்கீங்க அப்படின்னா, இப்படி நாபோத் வந்து திராட்சை தோட்டத்தை தரவணங்கலாம் அப்படின்னு உடனே, இதுக்கு ஏன் நீ கவலைப்படுற, நீ அரசன் அப்படின்னு சொல்லி நாபோத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு பொய் சாட்சி ஏற்படுத்துறாங்க. கர்த்தரையும் தேவனையும் ராஜாவையும் இவன் நிந்தித்தான், அவமானப்படுத்தினான், தூசித்தான், பல பொய்யான பொய் சாட்சிகளை எழுப்பி நாபோத்தை வந்து கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். கல்லெறிஞ்சு கொண்டுட்டு எசபேல் சொல்றா, நாபோத் செத்து போனா அந்த தோட்டத்தை உனக்கு தேவையான நீ எடுத்துக்க அப்படின்றாங்க. அப்ப பாருங்க வசனம் என்ன சொல்லுது. அப்போ நாபோத் செத்து போனதை 1 ராஜாக்கள் 21:16 நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலினாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி போனான். எசபேல் சொல்றாங்க, திராட்சை தோட்டத்தை நீ விலை கொடுத்து தான் கேட்க போன, விலைக்கு அவன் தரல, இப்ப அவனே இல்ல நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துக்கொள்ள போகும்போது வசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 21:17 கர்த்தருடைய வார்த்தை திஸ்கியனாகிய எலியாவுக்கு உண்டாகி எலியாவுக்கு வார்த்தை உண்டாகுது. 19ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவன் இப்படி ஒரு அநியாயமான காரியத்தை செய்யறான், அவனிடத்துல போய் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்றார். எப்படி நாபோத் வந்து ரத்தம் சிந்தி சித்தானோ அதே இடத்துல நீயும் சாவாய் அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா எலியா சொல்லுகிறத பார்க்கிறோம். எலியா சொல்றாரு.
அப்ப பாருங்க, அப்போ எலியாவை பார்த்து ஆகாப் சொல்றான், என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோ என்றான். அப்பொழுது அவன் கண்டுபிடித்தேன் என்று சொல்றான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். தாவீது ஒரு அரசன், அடுத்து ஆகாப் ஒரு அரசன். இந்த ரெண்டு அரசனும் தன் கீழ் இருக்கிற குடிமக்களை அநியாயமா நடத்தின போது, அவர்களை ஒடுக்கின போது, அவர்களுக்கு விரோதமா அக்கிரமமான காரியங்களை செய்த போது அவர்கள் யாரிடம் போய் முறையிட முடியும்? அங்க உரியா சத்துக்காரி, நாபோத் சத்துக்காங்க. அப்போ யாரிடம் முறையிட முடியும்? வசனம் என்ன சொல்லுமா? கர்த்தரை காண்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை கண்டார். ரெண்டு இடத்துலயும் கர்த்தர் வந்து சிவியரான ஆக்ஷன் எடுத்தார். ரெண்டு இடத்துலயும் கர்த்தருடைய நியாயத்தை என்ன செஞ்சுச்சு? வெளிப்பட்டது. அப்போ இதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அநியாயம் ஒரு இடத்துல செய்யப்படுது அப்படின்னா அதை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? காண்கிறார். காண்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அநியாயம் இழைக்கப்பட்டவர். வசனம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38ல இருந்து 12ல யாக்கோபு லாபான் இடத்துல எத்தனை முறை? 20 வருஷம் வேலை செய்யறார். 20 வருஷம் வேலை செய்யறார். 20 வருஷம் வேலை செய்யும் போது யாக்கோபு வந்து கடினமா உழைக்கிற ஒரு மனிதன். 41வது வசனம் 31 41 ஆதியாகமம் 31 41 இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேமித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சம்பளம் பேசிதான் லாபான் வந்து யாக்கோபை பணி அமர்த்துகிறார். ஒரு குறிப்பிட்ட தொகை தருவேன் அப்படின்னு சொல்லி அது கொண்டு 20 வருஷ காலமா நான் உம்மிடத்துல இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. ஆடு ஏதாவது சிங்கம் புலி கரடி அடிச்சு கொண்டுருச்சுன்னா அதை கூட உம்மிடத்தில் கொண்டு வராம அதையும் என் கையில அனுப்பிச்சிட்டீங்க, வாங்கிட்டீங்க. ஏதாவது ஆடு களவு போயிடுச்சு அப்படின்னா அதையும் என்னுடைய கையில அனுப்பிச்சிட்டீங்க. அதுக்கு பதிலா என் கையில வாங்கிட்டீங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. பாடுபட்டார். கடினப்பட்டு அவர் வந்து செல்வம் சேர்க்கிறார். கடினப்பட்டு செல்வம் சேர்க்கிறார். 10 முறை சம்பளம் மாத்தினா கூட கர்த்தர் யாக்கோபு கூட இருந்தது. இவ்வளவு ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இப்போ யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு போகும்போது வசனம் சொல்லுது, லாபான் வந்து என்ன பண்றாருன்னா பின் தொடர்ந்து வருகிறார். தொடர்ந்து வந்து என்ன லாபானுடைய என்னவா இருக்குன்னா, எப்படியாவது யாக்கோபினுடைய எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறார்? லாபான் வருகிறார். அப்போ 10 முறை ஏமாத்துறார். 10 முறை ஏமாத்தினா கூட அந்த இடத்துல லாபான் வந்து மீண்டும் கூட யாக்கோபின் மேல பாசம் இல்லை. தன்னுடைய தங்கச்சி பையன் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, பாசம் இல்லை. அவனுடைய எல்லாம் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. தன்னுடைய இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருக்கு. அப்போ வசனம் சொல்லுது ஆதியாகமம் 31:42 ஆண்டவர் வந்து இவன் லாபான் வந்து தீமை செய்யும் எண்ணத்தோடு கூட வரும்போது கர்த்தர் வந்து நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாகிறது என்று சொல்லி கடிந்து கொள்வார். 42 வசனம் ஆதியாகமம் 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவனும் என்னோடு இராமல் போனார். நீ இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருக்கு. தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து அப்படின்றார். என்னது பார்த்து நேற்று ராத்திரி உண்மை அறிந்து கொண்டார். ஆண்டவர் வந்து யாக்கோபு எவ்வளவு பாடுபட்டார். யாக்கோபு எவ்வளவு அநியாயமா நடத்தப்பட்ட போது கூட 10 முறை வஞ்சிக்கப்பட்ட போது கூட எப்படி யாக்கோபு வந்து அந்த இடத்துல பொருள் செல்வத்தை சேர்த்தான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் வந்து யாக்கோபை வந்து ஒரு கட்டத்துல காப்பாற்றுவதற்காக இறங்கி வருகிறார். 10 முறை ஒருத்தனை ஏமாற்றுறார். யாக்கோபினுடைய நிறைய லாபான் வந்து வஞ்சகமா எடுத்துக்கொண்ட போது கூட கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அடுத்த ஒரு சம்பவம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11ல இருந்து 20ல சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னா யோசேப்பினுடைய சம்பவம். யோசேப்பு வந்து எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிற ஒரு நிலை. அடிமைக்கு உரிமை கிடையாது. ஒரு ராஜாவினுடைய மந்திரி வீட்டுல யோசேப்பு வந்து வேலை செய்யறார். யோசேப்பு வேலை செய்யும் போது யோசேப்பினுடைய எஜமாட்டி, அதாவது மந்திரியினுடைய மனைவி, யோசேப்பு மிகவும் அழகாக இருப்பதனால யோசேப்பை தவறு செய்ய அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தவறு செய்ய அழைக்கும் போது அதுக்கு யோசேப்பு ஒத்து போக மாட்டேங்கிறார். அதுக்கு யோசேப்பு என்ன செய்யல, ஒத்து போகல உடனே என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கே அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறத தவிர்க்கிறார். ஒரு நாள் யோசேப்பு வந்து அந்த வீட்டுக்குள்ள வேலை செய்ய போகும்போது அந்த வீட்டுக்குள் யாரும் இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது, யாரும் இல்லாத ஒரு நேரத்துல, வசனம் பாருங்க 11ஆம் வசனம் ஆதியாகமம் 39:11 இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. செட்டிங், இது ஒரு செட்டிங். யாரு? மந்திரியினுடைய மனைவி, போத்திபாருடைய மனைவி வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத ஒரு தனிமை நிலையை உருவாக்கி யோசேப்பை எப்படியாவது அந்த நாட்கள்ல என்ன செஞ்சிடணும், தப்பா யோசிப்போடு கூட தவறு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவங்க இருக்கிறாங்க.
அப்போ யோசேப்பை பிடிச்சு தவறு செய்ய கொண்டும்போது யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். போத்திபாருடைய மனைவி சுற்றி யாரும் இல்லை அப்படின்னு பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? சுற்றி யாரும் இல்லை. நான் தப்பு செஞ்சா போத்திபாருடைய மனைவி யாருமே பார்க்க போறது இல்ல, யோசேப்புக்கும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா யோசேப்பு என்ன நினைக்கிறாருன்னா மேல பாக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். போத்திபாருடைய மனைவி சுத்தி பாக்குறாங்க, யோசேப்பு வந்து மேல பாக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். தவறு செய்யும்படியான சந்தர்ப்பம் வரும்போது நீங்க சுத்தி பார்க்க கூடாது, மேல பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். தவறு செய்யும்போது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் தப்பு செய்ய யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. தவறு செய்ய நம்மை தூண்டுகிறவர்கள் சொல்லுவாங்க, பாரு நீ நான் தான் இருக்கிறோம், இது யாருக்கும் தெரிய போறது இல்லை, நமக்குள்ள சீக்கிரட்டா இருக்கட்டும், இப்படியே நடக்காத மாதிரி நம்ம நினைச்சிடலாம், நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்றது? யோசேப்பு சொல்றாரு, நான் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு ஒரு பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்றாரு. அப்போ ஒரு கட்டத்துல போத்திபாருடைய மனைவி ரொம்ப சத்தம் போடுறாங்க. அங்க ஒரு ஆண் இருக்கும்போது, அதுவும் ஒரு வாலிப பையன் இருக்கும்போது ஒரு பெண் சத்தம் போட்டா யார் சந்தேகப்படுவாங்க? சமுதாயம் யார் சந்தேகப்படுவாங்க? நானும் தான் சந்தேகப்படுவேன், நீ செஞ்சிருப்படா அப்படின்னு சொல்லி யோசேப்பின் மேல தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸும் யார் கையில இருக்கு? போத்திபாருடைய மனைவியுடைய கையில இருக்கு. யோசேப்பு வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கே அங்க முடியல. யோசேப்புக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்படுது. யோசேப்பு தவறு செய்ய ஒத்து போகலன்னு சொன்ன உடனே போத்திபாருடைய மனைவி எப்படியாவது யோசேப்பை பழிவாங்கன்னு சொன்ன உடனே புருஷன் வந்த உடனே புருஷன் இடத்துல தப்பா சொல்றாங்க. புருஷனுக்கு ரொம்ப கோவம் வருது, பிடிச்சி சிறைச்சாலையில போட்டாங்க. இவரை பிடிச்சி செஞ்சாங்க. யோசேப்புடைய மனசு எவ்வளவு இருந்திருக்கும். என் தகப்பன் வீட்டிலே என்னுடைய சகோதரர்களால் நான் தவறாக நடத்தப்பட்டு அடிமையாக இருக்கப்பட்டேன். இங்கே நான் வேலை செய்ய வந்த இடத்துல என் மேல நான் செய்யாத தப்பு என் மேல சுமத்தப்படுகிறது. ஒருவேளை நான் தவறுக்கு ஒத்து போயிருந்தேன்னா இந்த தப்பு என்ன செஞ்சிருக்காது, என் மேல வந்திருக்காது அப்படின்னு நினைச்சிருக்கோம். மனசுக்கு ரொம்ப பாரம் இருந்திருக்கும். அந்த அநியாயத்தை யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் செய்யப்பட்டுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? 17ஆம் வசனம் 16, 17. அவருடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். உங்களுடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடைய சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்து அவனை பிடிச்சி ஒரு சிறைச்சாலைக்குள் போட்டாங்க. காவல் கிடங்கு அப்படின்னு போட்டு, காவல் கிடங்கு, ஒரு டஞ்சன். டஞ்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிச்சமே இல்லாத ஒரு பள்ளம். அப்படிப்பட்ட ஒரு இருளுக்குள்ள யோசேப்பினுடைய சகோதரர்கள் கிணற்றுள்ள தூக்கி போட்டாங்க. போத்திபாருடைய மனைவி ஒரு கிடங்குக்குள்ள தூக்கி போட்டாங்க, ஒரு நிலவரைக்குள் தூக்கி போட்டாங்க, ஒரு சிறை. அப்படிப்பட்ட ஒரு இருட்டான ஒரு இடத்துக்குள்ள யோசேப்பு போகிறார். அப்போ யோசேப்புடைய மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ஆனா வசனம் என்னமா சொல்லுது? ஆதியாகமம் 39:20 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23 வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினாலும் அப்படின்னு சொல்லுது. அவன் செஞ்சதெல்லாம் வாய்த்தது. பாருங்க, யோசேப்புக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது. அடுத்து அங்க யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுச்சு? நான் இதுக்கு முன்னால சொன்னேன், யாக்கோபுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுச்சு. யாக்கோபு 10 முறை ஏமாற்றப்பட்டான். இங்க யோசேப்பு அவருடைய காரியத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இப்ப சிசிடிவி கேமரா இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கிடையாது. ஆனா உண்மையான சிசிடிவி கேமரா என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்ணு. அல்லேலூயா. ஆமென். 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 எல்லா கம்பெனிக்கும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, வேலைக்காரர்கள் கண்காணிக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய சிசிடிவி கேமரா ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். 10 முறை வஞ்சிக்கப்பட்ட யாக்கோபும் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட யோசேப்புக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 31:23 படிங்க. லாவா ரகடாஹா. சங்கீதம் 31:23 இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கும், இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், உங்க வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு வச்சுக்கலேன், உங்களுக்கு இடும்பு செய்யும் போது, உங்களுக்கு அநியாயம் நடக்கும் போது, உங்களுக்கு எதிராக அக்கிரமம் நடக்கும் போது உங்களுடைய வழக்கை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்களுக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை அவர் காணாமல் இருக்க மாட்டார். ஒருவன் பூமியிலே சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ அப்படின்னு சொல்றார். இறைமையை சொல்ல, ஆண்டவர் காணாதிருப்பாரோ? கண்டிப்பாய் காண்பார்.
கண்டிப்பா அந்த காரியத்துல அவர் இடைவிடுவார். உண்மையா இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் தற்காப்பார். God will not let go. உங்களுக்கு நடக்கப்பட்ட அநியாயத்தை அப்படியே பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அவர் சரிக்கட்டும்படி அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளுவார். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 25 26ல சொல்லுது. யெகூ சொல்றாரு தன் சேனாதிபதியாகிய பித்காரை நோக்கி, இந்த யெசபேலையும் இந்த ஆகாபின் நிலையும் ஒரு நியாயத்தை கொண்டு, எப்படின்னா அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டதுனால கர்த்தர் சொன்னாரு, நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரனின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி குறித்து கொண்டு ஆண்டவர் சொன்னார், இந்த நிலத்துல நீ எப்படி நாபோத்துக்கு அநியாயம் செய்தாயோ, அவனை எப்படி ரத்தம் வழிய வழிய அவனை கல்லெறிந்து கொன்றாயோ, அதே போல உனக்கு நியாய தீர்ப்பு இந்த இடத்திலேயே உனக்கு உண்டாகும், உன்னுடைய வீட்டிலே உண்டாகும் என்று சொல்லும்போது அதே போலதான் அந்த ஆகாபுக்கும் யெசபேலுடைய வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறது. ஒரு வசனம், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மை பற்றி கொள்ளுவே, உம் சமூகத்தில் மகிழ்வே, உம் வார்த்தையில் மகிழ்ந்திருப்பே. ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா, யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற கர்த்தர். கண்டிப்பா அவர் நீதி செய்வார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-10ல பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் மக்களை அடித்து கொடுமையாக வேலை வாங்கும்போது ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்றார். இறங்கினாராம் ஆண்டவர். அன்று சொல்றாரு, முதல்ல பார்த்த நீதியை சரி கட்டு வரணும். அல்லேலூயா. உண்மையா இருந்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களை தற்காக்க அவர் நீதியை சரி கட்டுவார். அடுத்து சொல்றாரு, நான் பார்த்த இஸ்ரவேல் மக்கள் படுகிற வேதனைகளையும் உபத்திரவங்களையும் ஆளோட்டிகள் அவர்கள் அடிக்கப்படுகிற ஆளோட்டிகளினுடைய கூக்குரலையும் நான் கேட்டு நான் இறங்கினேன் அப்படின்றார். அல்லேலூயா. ஆமென். அவர் அங்கிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். அங்கிருந்து அவர் என்ன செய்ய மாட்டார்? பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். அங்கிருந்து அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் இறங்கினாராம். இறங்கி வந்து அந்த இடத்துல மோசையை ஏற்படுத்தி மோசையை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு இடப்பட்ட எல்லாத்தையும் இழப்பீடுகளையும் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தார். அவர்கள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுக்கப்படாம அவர்கள் கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள். வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது எகிப்தியர் இடத்திலிருந்து பொன் நகைகளையும் வெள்ளி நகைகளையும் உடைமைகளையும் கேட்டு வாங்கிக் கொள்ள செய்து அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட செய்தார். அல்லேலூயா. அவர்களிடத்திலிருந்து சுரண்டி கொள்ளப்பட்டவைகள், அவர்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவைகள், அவர்களிடத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாங்கி கொண்டுதான் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த நாள்ல நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம், உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. அல்லேலூயா. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு அவர் பதிலளிப்பார். அல்லேலூயா. அவர் காண்கிற ஒரு கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், நான் ஆளோட்டிகள் நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், அவர்களுக்காக நான் இறங்குவேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்திற்கு நான் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை அனுப்பி அவர்களை விடுவித்து அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து God will not let go. எப்படி யெசபேல் ஆகாபின் மூலமாக நாபோத்துக்கு அநியாயம் செய்யப்பட்ட போது ஆண்டவர் அப்படியே விடல. உரியாவுக்கு பத்சேபாளாலும் தாவீதாலும் அநியாயம் இழைக்கப்பட்ட போது கர்த்தர் அப்படியே விடல. அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து பேசினா, உன் வீட்டை விட்டு பட்டயம் நீங்காது இருக்கும். யெசபேலையும் ஆகாபை பார்த்து சொல்றாரு, உனக்கு நீ எப்படி நாபோத்துக்கு செய்தாயோ அதே போல உனக்கு நீதியை சரி கட்டுவேன், உன்னுடைய ரத்தத்தை
இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றதை பார்க்கணும். அதே மாதிரி யெகூவினாலே அப்படிப்பட்ட நீதி அந்த தேசத்தில் செய்யப்பட்டது. அந்த தேசத்தில் செய்யப்பட்டது. கர்த்தர் என்ன பண்ணுவார்? இடும்பு செய்கிறவனை கர்த்தர் அடக்கி போடுவார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாக பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இடும்புகளை அடக்குவார். வசனம் படிக்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுது. எத்ரோ சொல்றாரு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் கர்த்தர் அவர்களை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றார். அதாவது எகிப்தியர் செய்த இடும்புகள், எகிப்தியர் செய்த அநியாயங்கள், எகிப்தியர் செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கர்த்தர் சும்மா இருக்கல. அந்த இடும்பு செய்த காரியத்துல அவர்களுக்கு நீதி செய்தார். அவர்களுக்கு அவர்களுடைய எல்லா வருத்தத்தையும், அவர்கள் வழியிலே நேரிட்ட எல்லா சோதனைகளுக்கும் அவர்களை விடுவித்து ரட்சித்து அவர்களை தப்புவித்து அவர்களுக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நன்மை செய்கிற தெய்வம். உங்களுக்கு எதிராக இடும்பு செய்கிறவர்கள் எழுப்பினார். கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறீங்கல்ல, அந்த கூப்பிடுதலுக்கான பதிலை கர்த்தர் செய்வார். உங்க குடும்பத்துல உங்களுக்கு செய்யப்பட்ட அநியாயம், உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட அக்கிரமம், உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா அநீதிகளை அப்படியே ஆண்டவர் விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவர் காண்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் காண்கிற கர்த்தர். அவர் பார்க்கவே பார்ப்பார், அவர் கேட்கவே கேட்பார். ஆண்டவர் நீதி செய்வார். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அல்லேலூயா. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நின்று கேட்பா. எதிராக செயல்பட்டவர்கள் பதில் செய்ய சொல்லியே ஆக வேண்டும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5:6 6ஆம் வசனம் சொல்லுது, பூமி எங்கும் கர்த்தருடைய 7 கண்கள் சுற்றி தெரியுதாம். 7 கண்கள் இருக்குதாம் ஆண்டவருக்கு. 7 கண்கள். அது பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 7 கண்கள். நம்முடைய ஆலயத்துல 4 சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். 4 சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். நான் டிவிஆர் ஒர்க் பண்ணல. இங்க ஒண்ணு வெளிய இருந்து வச்சிருக்கோம். இது 4 கண்ணு மாதிரி. ஒவ்வொரு சிசிடிவி கேமராவும் 4 கண்ணு மாதிரி. இப்பலாம் சிசிடிவி கேமரானா அப்படியே அங்கங்க ஆட்களெல்லாம் அப்படியே தேடி அப்படியே திரும்புகிற சிசிடிவிலாம் வந்துருச்சு. சிசிடிவி கேமராலாம் வந்துருச்சு. அப்போ வசனம் என்ன சொல்லுது? 7 கண்கள். 7 கண்கள். ஆண்டவருக்கு எத்தனை கண்கள் இருக்காமோ? 7 கண்கள். வசனம் வெளிப்படுத்தல் 5:6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் இருக்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருக்கிறது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அல்லேலூயா. Spirit of God has eyes. ஆமென். ஆண்டவருக்கு 7 கண்கள் இருக்கு. இந்த கண்கள் எல்லாம் அப்படியே சுற்றி திரிகிறது. பூமி எங்கும் சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குகளை சந்தோஷமாய் பார்க்கிறதுன்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வேணும். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யோசிப்புக்கு அந்த பயம் இருந்துச்சு. இல்லையா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பாவம் செய்யறதுக்கு ஒரு சூழல் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லையா? அநியாயம் செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வேணும். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படும் போது ஒரு தைரியம் வேணும். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இடும்பு செய்கிறவனுக்கு அவர் கண்டிப்பா பதிலளிப்பார். இல்லையா? கண்டிப்பா அவர் பதிலளிப்பார். அவருடைய கண்கள் காண்கிற கண்கள். அவருடைய கண்கள் காண்கிற கண்கள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17 to 20 எலியாவை பார்த்து சொல்றாரு, என் பகைஞனே ஆகாப் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுக்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதோ அவன் திராட்சை தோட்டத்தை எடுக்க போறான், நீ போய் அவன்கிட்ட சொல்லு. அப்போ ஆகாப் சொல்லுவான், என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோ? எலியா என்ன சொல்றாரு? அதுக்கு அவன் கண்டுபிடித்தேன். காண்கிறவர். God will locate your enemies. Hallelujah. Amen. Amen. God will locate your enemies. உங்க சத்துக்களை அவர் கண்டுபிடித்து அந்த இடத்துல தட்டி தூக்குகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். லொக்கேட் அவருடைய ஐஸ் லொக்கேட் பண்ணும். எப்படிப்பட்ட காரியத்தை கண்டுபிடிக்கும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதனால யோசிப்பு சொல்றாரு, இந்த பொல்லாங்க நான் செய்ய மாட்டேன். இல்லையா? இந்த தீமையை நான் செய்ய மாட்டேன். நீ சொல்ற பாவம் செய்யும்படி சொல்ற, இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, புருஷன் ரொம்ப தூரம் போயிட்டாரு, நம்மளை பார்க்க யாருமே இல்லை, தவறு செய்வோம். ஆனா யோசிப்பு சொல்றாரு, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த இடத்துல அந்த உணர்வு இருந்ததுனால, அந்த பாவம் செய்யாததுனால யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வேணும். பாவம் செய்யும்படியான சூழல் வரும்போது வாலிபத்துல இதோ நீங்க போகிற இடத்துல உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம நீங்க அநியாயம் செய்து நீங்க பாவம் செய்யும்படியான சூழல் வரும்போது நீங்க நினைக்க கூடாது, யாரும் என்ன பார்க்கல, நான் தப்பு செஞ்சா யாருக்குமே தெரியாது. இல்ல, நீங்க உண்மையா இருக்கணும். இல்லையா? உங்களுடைய வாலிபத்தை காத்துக்கணும், உங்களுடைய இளமையை காத்துக்கணும். ஒருவனும் உன்னுடைய இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து சொல்லணும். அந்த தப்பு பண்ணா யாருக்கு தெரியும்? ஆமென். நான் தப்பு பண்ணா யாருக்கு தெரியும்? நான் இந்த நபரோட பேசிக் கொண்டிருந்தா, இந்த நபரோட நம்ம நிறைய நினைக்கிறோம், வாட்ஸ்அப்ல ஒன்னு அனுப்பிட்டு அழிச்சிட்டா அது அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல,
நிறைய சாப்பிடுறது இருக்குது. நீங்க என்னென்ன அனுப்புறீங்க, யாரோட பேசி கொண்டிருக்கீங்கன்னு ரெக்கவர் பண்ண முடியும். வாட்ஸ்அப் கம்பெனிக்காரனுக்கே அனுப்புறீங்கன்னா கர்த்தருக்கு அது தெரியுமா தெரியாதா? இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வேணும். என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு விரோதமா நான் செய்ய மாட்டேன். முதல்ல நாம செய்யற பாவம் நம்முடைய பெற்றோருக்கு விரோதமா செய்யற காரியம் கிடையாது, அது தேவனுக்கு விரோதமா செய்யறது. அதனாலதான் கெட்ட குமாரன் தகப்பன் இடத்துல வரும்போது, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். முதல்ல நீங்க செய்கிற பாவம் தேவனுக்கு விரோதமானது. அடுத்துதான் அது எந்த நபருக்கு விரோதமானதோ அந்த நபருக்கு விரோதமானது. அப்போ அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 39:11 இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் இல்லை. அப்பொழுது அவள் ஒருத்தர் இல்ல போத்திபாருடைய மனைவி சொல்லியிருப்பா, ஒருத்தர் இல்ல, தப்பு செய்கிற வாய்ப்பு இருக்கு, நீ நானும் தான் இருக்கணும். ஆனா யோசிக்க சொல்லுங்க, இல்ல, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு 7 கண்கள் இருக்குது. அவருடைய 7 கண்களும் 7 ஆவிகள். அது பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. அது நல்லோர் தீயோர் உள்ளார் யாவரையும் வானத்திலிருந்து கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் காண்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? காண்கிற கண்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8-12 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது. என்ன சம்பவம்னா, சீரியாவினுடைய ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா போர் படை எடுத்து வரும்படியா தன்னுடைய ரகசிய ஆலோசனை பண்றார். ரகசியமா ஆலோசனை பண்றார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இந்த ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரனோட ஆலோசனை பண்ணினான். அவன் ரகசியம் ஆலோசனை பண்றான். பாரு, தன்னுடைய எல்லா படை வீரர்கள் படை இப்படி போகணும், இந்த இடத்துல போகணும், இப்படி பதிவு இருக்கணும், இப்படி பதுங்கி இருக்கணும், இப்படி இஸ்ரவேல் வரும்போது இப்படி அந்த நாட்டு வீரர்கள் வந்து இப்படி அவங்க அமுக்கி இப்படி அந்த தேசத்தை சூறையாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய 7 கண்கள் பார்த்து தேவனுடைய மனுஷனாகிய எலியாவுக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? எலிசாவுக்கு சொல்லுது. அப்போ தேவனுடைய மனுஷன் 9ஆம் வசனம், இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாகும், சீரியர் அங்கே இறங்குவார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாகிறது. இப்படி அநேகம் தரம் தன்னை காத்துக்கொண்டார். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஒரு உளவாளி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா, அந்த சீரியா தேசத்து ராஜா கேட்கிறான், நம்மில் உளவாளி இருப்பவன் யார்? நாம செய்கிற ஆலோசனைகள் எல்லாம் அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு போய் சொல்லிக் கொடுப்பது யார்? அப்போ அந்த வேலைக்காரன் சொல்றான், நீர் பெட்ரூம்ல பேசினா கூட அங்க இருக்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரன் எலியா வந்து என்ன பண்ணிடுவான், எலிசா வந்து என்ன பண்ணிடுவான், சொல்லிடுவாரு. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியம், எனக்கு ஒரு உளவாளி உண்டு. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், எனக்கு ஒரு உளவாளி உண்டு. சத்துருக்களின் எல்லைகளில் நடப்பதை கண்டு, சத்துருக்களின் எல்லைகளில் நடக்கிற திட்டங்களை கண்டு எனக்கு அறிவிக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அப்படி அறிவிக்கப்படும் போது இஸ்ரவேலின் ராஜா இன்னென்ன இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றான், அந்த இடத்துக்கு போகாம தன்னை பார்த்துக்கொண்டார். அப்படியே முழங்கால் படிக்கிறோம். லகடா பார்த்தா ஷேக்கரேடி லகடா. இன்னைக்கு நான் சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவர் காணாத ஒரு பாரம். கண்டிப்பா அவருடைய கண்கள் காண்கிற கண்கள், அவருடைய கண்கள் காண்கிற கண்கள், அவருடைய கண்கள் காண்கிற கண்கள். லடா லகடா லகடா. அவருடைய கண்கள் காண்கிற கண்கள். உங்களுக்கு விரோதமா பெருவெல்லம் போல உங்களுக்கு விரோதமா போராட்டம் வந்தாலும், உங்களுக்கு விரோதமான ஒடுக்குதல்களும், உங்களுக்கு விரோதமான அநியாயங்களும் உங்களுடைய எல்லைகளில் செய்யப்பட்டாலும் நீங்க சொல்லலாம், இதை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? எனக்கு விரோதமா செய்யப்பட்ட அநியாயத்தை, எனக்கு விரோதமா என்னுடைய எல்லைகளில் செய்யப்பட்ட அக்கிரமத்தை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? ஆண்டவர் பார்க்கிறவரா இருக்கிறார். தாவீது செய்த அநியாயத்தை கண்டு கர்த்தர் எச்சரித்தார். ஆகாபும் யெசபேலும் செய்த அநியாயத்தை கர்த்தர் கண்டு அந்த இடத்துல நியாய தீர்ப்பை கொடுத்தார். 10 முறை யாக்கோபு வஞ்சிக்கப்பட்ட போதும், பொய்யா யோசேப்பு குற்றம் காட்டப்பட்ட போதும் அதை கண்டு கர்த்தர் சும்மா இருக்கல. கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினார். கர்த்தர் அந்த இடத்துல செயல்பட்டார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் லாபானுக்கு தோன்றி எச்சரித்தார், பாரு, நீ செய்கிற எல்லா அநியாயத்தையும் நான் கண்டிருக்கிறேன். நீ என்னுடைய மகனாகிய யாக்கோபை நீ வஞ்சித்திருக்கிறாய், நீ ஏமாற்றி இருக்கிறாய். அதனால நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கிறாய். ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறது. பூமி எங்கும் அவருடைய ஆவி உலாவி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு விரோதமா ஒரு அநியாயம் செய்யப்படுமானால் கர்த்தர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். நீதியை சரி கட்டுவார். யெசபேலினுடைய வீட்டுல நீதியை சரி கட்டினா
தாவீதின் வீட்டில் கர்த்தர் நீதியை சரி கட்டினார். இஸ்ரவேல் மக்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட போது கர்த்தர் நான் சொல்றேன், நான் அதை பார்த்தேன், அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க கூப்பிட்ட கூக்குரல் தேவ சமூகத்தை வந்து ஏற்றினது. அவருடைய தூதர்கள் உங்களுடைய எல்லைகளில் இப்பொழுது வந்து இறங்கி இருக்கிறார்கள். அதனால கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். போத்திபாரினுடைய மனைவி இடும்பு செய்த போது அதே போத்திபாரினுடைய மனைவி யோசேப்பின் கண்ட்ரோல்குள்ள, யோசேப்பினுடைய ஆளுகைக்கு கீழே வரும்படியாக யோசேப்பை போத்திபாருக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். மறைவானவைகளை கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். கண்களானவைகளை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் மறைவானவைகளை காண்கிறவைகள். ராஜா கண்ட சொப்பனம் என்ன என்பதையும் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் கர்த்தருடைய கண்கள் கண்டு யோசேப்புக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே உயர்வு வந்தது. இடும்பு செய்கிறவர்களை கர்த்தர் அடக்குவார். God will not let go. தேவன் சும்மா விடமாட்டான். தேவன் உங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வம், உங்களுக்காக நீதியை சரி கட்டுகிற கர்த்தர், உங்களுடைய வழக்கை நடத்துகிற தெய்வம். இதனால எனக்கு நடந்த காரியத்தை கர்த்தர் காணாது இருக்கிறாரு அப்படி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு உணர்வு வேணும். நீங்க ஆண்டவரோட ரொம்ப அன்பா இருங்க. அப்படின்னு சொல்றாரு, உனக்கு இழைக்கப்பட்ட அநியாயம், உனக்கு இழைக்கப்பட்ட அக்கிரமம், உன்னை வஞ்சித்த காரியங்கள் நான் சும்மா விட மாட்டேன். இடுப்புகளை அடக்குவேன் என்று சொல்றாரு. அவருடைய 7 கண்களும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா, அந்த அரசனுக்கு விரோதமா சிரியாவின் அரசன் ரகசியமா பேசிக் கொண்டிருந்ததை கண்டு சொல்லி அந்த அரசன் தன்னை காத்துக் கொண்டான். காண்கிற கர்த்தர் உண்டு, உங்களுக்காக உளவு பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. உங்களுக்கு